பணம் இல்லாதவன் ஏழை இல்லை. எவனிடம் எதிர்காலம் பற்றிய கனவுகளும் குறிக்கோளும் இல்லையோ அவனே பரம ஏழை. தோல்வி என்று படிக்கட்டுகள் இருந்தால் அங்கே நிச்சயம் வெற்றி என்ற அடுக்குமாடிகள் இருக்கும். குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை முள் இல்லாத கடிகாரம் போன்றது. அது நின்றாலும் ஒடினாலும் பயனற்றது. வெற்றிக் கதைகளை என்றும் படிக்காதீர்கள். அதிலிருந்து உங்களுக்கு தகவல்கள் மட்டுமே கிடைக்கும். தோல்வி கதைகளை எப்போதும் படியுங்கள். அது நீங்கள் வெற்றி பெறுவதற்கான புதிய எண்ணங்களை கொடுக்கும். பணிந்தவர்களும் எதற்கும் துணிந்தவர்களும் வாழ்வில் தோற்றதாக சரித்திரமே இல்லை. வாழ்வின் வேகமாக முன்னேறவில்லையே என்று வருத்தப்படாதே. பின்வாங்காமல் செல்கிறாய் என்பதை நினைத்து சந்தோஷப்படு. பாதையை தேடுபவன் சாதாரண மனிதன். தனக்கான பாதையை தானே உருவாக்குபவன் சாதனை மனிதன். வாழ்க்கை என்பது நீ நினைப்பது போல் இருப்பதில்லைதான், ஆனால் நீ நினைப்பது போல் மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடியதுதான் என்பதையும் மறந்துவிடாதே. உன் தகுதியை தீர்மானிப்பது ஆண்டவனோ அடுத்தவனோ இல்லை, உன் உழைப்பும் உன் நேரமும் தான். உன் உலகம் தலைகீழாக திரும்பினாலும் கவலை கொள்ளாதே. மறுபக்கத்தில் இன்னும் அழகான உலகம் உனக்காக காத்திருக்கலாம். நம்பிக்கையே இழந்து விடாதே. பறவைக்கு உணவாயில்லை, உலகம் முழுவதும் அதற்கு திறந்தே கிடைக்கிறது. உலகம் முழுவதும் உனக்கான வாய்ப்புகள் கொட்டி கிடக்கிறது. உழைக்காமல் வாழ்பவர்களை விட தன் இலக்கை அடைவதற்காக வாழாமல் உழைப்பவர்களை இங்கு அதிகம். வெற்றி என்பது வேறு எங்கும் இல்லை. உங்கள் உழைப்பிலும் சோர்ந்து போகாத தொடர் முயற்சியிலும் தான் உள்ளது. என்ன செய்யக்கூடாது என்பதில் தெளிவாக இருங்கள். என்ன செய்ய வேண்டும் என்பது தானாகவே புலப்படும். ஒரு புதிய இடத்தில் தன்னை அறிமுகப்படுத்த தேவையில்லாத போது ஒருவனுக்கு கிடைக்கும் மனநிறைவுதான் வெற்றி. எப்போதும் குறிக்கோளை விட்டு உன் கவனத்தை சிதறப்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். வெற்றி அடைவதற்கான சிறந்த வழியே உன் குறிக்கோளை விட்டு விலகாமல் இருப்பதுதான். உங்கள் இலக்குகள் சிறியதோ பெரியதோ, அதை அடைவதற்கு தேவையான அனைத்து சக்திகளும் உங்களிடத்தில் உள்ளன என்பதை மறந்துவிடாதீர்கள். ஒரு நாள் வாழ்க்கை மாற வேண்டும் என்பது நினைப்பதில் தவறில்லை. ஆனால் ஒரே நாளில் வாழ்க்கை மாற வேண்டும் என நினைப்பது கொஞ்சம் பேராசைதான். வெற்றி என்பது ஒரு தொடர் நிகழ்வு. எப்போது நாம் பேசுவதை நிறுத்திவிட்டு செயல்களில் இறங்குகிறோமோ அப்போதிலிருந்துதான் நமது வெற்றி ஆரம்பமாகிறது. எப்போதும் வலிமையுடன் இருக்க வேண்டும் என்றால் அனைத்திலும் தனியாக போராட கற்றுக்கொள். நம் வாழ்க்கை அடுத்தவர் திரும்பி பார்க்கும் அளவிற்கு இருக்க வேண்டுமே தவிர மற்றவர் திருத்தி பார்க்கும் அளவிற்கு இருக்கக்கூடாது. இலக்கு இல்லாத மனிதன் சிறகு இல்லாத பறவைக்கு சமம். உனக்கான இலக்கை நீயே தீர்மானி. வெற்றி நிச்சயம். நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்பது முக்கியமில்லை, நீங்கள் எங்கு செல்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். உங்களின் மிகப்பெரிய சொத்து உங்கள் சம்பாதிக்கும் திறன். உங்களுடைய மிகப்பெரிய ஆதாரம் உங்களின் நேரம். வெற்றிக்கான திறவுகோல் நாம் விரும்பும் விஷயங்களில் நம் மனதை ஒருமுகப்படுத்துவது. நாம் பயப்படும் விஷயங்களில் அல்ல, தெளிவாக எழுதப்பட்ட இலக்குகளை கொண்டவர்கள்தான் அவர்கள் நினைத்துக்கூட பார்க்கிற குறுகிய காலத்தில் தங்கள் வெற்றிகளை அடைகிறார்கள. வெற்றிகரமான நபர்கள் எப்போதும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வாய்ப்புகளை தேடுகிறார்கள். வெற்றி பெற இயலாதவர்கள்தான் அதில் எனக்கென்ன லாபம் என்று ஒதுங்கியே நிற்கிறார்கள். நாம் நம்பிக்கையுடன் எதை எதிர்பார்க்கிறோமோ அதுவே நம் வாழ்வின் நிஜமாக பிரதிபலிக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் பயனுள்ள எதையும் அடைவதற்கு முன்பு யாரும் பார்க்காத அல்லது பாராட்டாத பல சிறிய முயற்சிகளை நீங்கள் செய்ய வேண்டும். உங்களுக்காக தொடர்ந்து நீங்கள் உயர்ந்த இலக்குகளை அமைத்துக் கொள்வதன் மூலம் நீங்கள் இன்னும் சிறந்த வெற்றிகளை அடைய முடியும். உங்கள் நினைவுகளில் வசிக்கும் அனைத்து சிந்தனைகளும் தான் உங்கள் அனுபவத்தில் வளர்கிறது என்பதை உணருங்கள். உங்கள் சிந்தனைகளில் உங்கள் இலக்குகளை பதிய வையுங்கள். உலகம் உங்கள் மீது எரியக்கூடிய அனைத்தையும் சமாளிக்க உங்களுக்கு தேவையான அனைத்து சக்திகளும் உங்களுக்குள் இருக்கின்றன. நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு நிபந்தனையற்ற அன்பு ஒன்றுதான். நீங்கள் ஒருவர் மீது வெறுப்பை உணர்ந்தால் அதனால் உங்களுக்குள் ஏற்படும் விளைவுகள் உங்கள் இலக்கை அடைவதில் தாமதத்தை ஏற்படுத்தும். வெற்றியாளர்கள் ஒருபோதும் எதையும் இழப்பதில்லை. ஒன்று வெற்றி கொள்கிறார்கள் அல்லது கற்றுக்கொள்கிறார்கள். கவலையும் கண்ணீரும் ஒருபோதும் உங்களை வாழ வைக்காது. இரண்டையும் உதறித் தள்ளுங்கள். தைரியமும் நம்பிக்கையுமே நம்மை வாழ வைக்கும். முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறன் நம்மிடம் இருந்தால் முன்னேற்றத்திற்கான வாயு கதவுகள் எப்போதும் நமக்கு திறந்தே இருக்கும். மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்வதை விட எடுத்துக்காட்டாகி வாழ்வதே சிறந்தது. அச்சத்தை விடு, நம்பிக்கை கொள்.
வாழ்க்கை தீர்வு காண வேண்டிய புதிர்தானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. எப்படி வாழ வேண்டும் என்பதை மட்டும் புரிந்து கொண்டால் வாழ்க்கை மிக மிக இனிமையானதாக மாறிவிடும். உன் வாழ்க்கையை சற்று திரும்பிப்பார். நீ முன்னேறி செல்வதற்கு தேவையான ஊக்கம் உன் கடந்த கால வழிகளில் ஒளிந்திருக்கும். அப்படி ஏதும் இல்லை என்றால் நீ இன்னும் வாழவே ஆரம்பிக்கவில்லை என்று அர்த்தம். உன்னால் முடிந்தவரை உன் வேலைகளை இன்றே நன்றாக செய். அப்போதுதான் நாளை அதைவிட நன்றாக செய்யும் ஆற்றலை நீ பெற முடியும். வாழ்க்கை மிகவும் குறுகியது. எனவே அதை மிகச் சிறப்பாக வாழுங்கள். கோபம் தேவையற்றது, அதை தூக்கி எறியுங்கள். பயம் மோசமானது, அதை எதிர்கொள்ளுங்கள். நினைவுகள் இனிமையானது, அவற்றை சேகரித்து வையுங்கள். சிக்கனமும் சேமிப்பும் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் இரு கருவிகள் என்பதை நினைவில் வையுங்கள். சிலருக்கு மன்னிப்பை கூட ஓரிரு முறைதான் கொடுக்க முடியும். ஒவ்வொரு முறையும் கொடுக்கும்போது நாம் ஒரு குற்றவாளியை உருவாக்குகிறோம். செய்யும் வேலையை உனக்கு பிடித்தவாறு ஒரு முழு மனதுடன் செய். வெற்றி கிடைக்காவிட்டாலும் நிச்சயம் அனுபவமும் நிம்மதியும் கிடைக்கும். வாழ்க்கை என்பது ஒருபோதும் நீ எதிர்பார்ப்பது போல் அமையாது. ஆனால் நீ எதிர்பார்ப்பது போல் நிச்சயம் உன்னால் மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். உன் சிந்தனைகள் சரியானதாக இருந்தால் உங்களுக்காக ஒரு கதவு அல்ல, ஓர் 1000 கதவுகள் திறக்கும். எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதீர்கள். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்றால் ஒருபோதும் அடுத்தவர்கள் மீது நம்பிக்கை வைக்காதீர்கள். உங்கள் மீது முழுமையான நம்பிக்கையை வையுங்கள். உங்கள் மீது நீங்கள் வைக்கும் நம்பிக்கைதான் உங்களை சாதிக்க வைக்கும். நீ பேச முடியாத இடங்களில் உன் திறமையை பேசவிடு. வெற்றி உன் வசப்படும். எந்த ஒரு வெற்றியும் முடிவு அல்ல, தோல்வி வரும் காத்திரு. எந்த ஒரு தோல்வியும் இறுதியும் அல்ல, வெற்றி வரும் பொறுத்திரு. இருளை நேசியுங்கள், விடியல் தெரியும். தோல்வியை நேசியுங்கள், வெற்றி தெரியும். உழைப்பை நேசியுங்கள், உங்களை நீங்களே நேசியுங்கள். அப்போதுதான் உலகம் உங்களுக்கு புரியும். எப்போதும் நீண்ட நேரம் சிந்தித்த பின் பேசத் தொடங்குங்கள். அப்போதுதான் நீங்கள் அவமானப்பட மாட்டீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை அடைவது என்பது விமானத்தில் பறந்து செல்வது அல்ல, நீ சந்திக்கும் அவமானங்களை கடந்து செல்வது. எல்லாவற்றையும் கடந்து வாழ பழகுங்கள். வாழ்க்கை வாழ்வதற்கே. கடைசி வரையில் உன் நம்பிக்கையை இழக்காதே. ஏனென்றால் கடைசி வரியில் கூட உனது வெற்றி எழுதப்பட்டிருக்கலாம். உன் தகுதியை தீர்மானிப்பது அடுத்தவர்கள் அல்ல, உன்னுடைய உழைப்பும் நேரமும் தான். எத்தனை இலக்குகளை அடைந்திருந்தாலும் அடுத்த இலக்கை அமைத்துக்கொள். சிறப்பான நாளை வேண்டுமென்றால் நேற்றை விட இன்னும் அதிகம் உழையுங்கள். இன்றைய உங்களின் செயல் அனைத்து நாளைகளையும் முன்னேற்ற வல்லது.